தொடர்ந்து இந்த தருணத்திற்கான தலைப்புச் செய்திகளை நாம் பார்க்கலாம். திமுக தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை குழுவுடன் முதலமைச்சரும் அக்கட்சியின் தலைவருமான மு.க.ஸ்டாலின் ஆலோசனை. அடுத்து எந்தெந்த கூட்டணி கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை மேற்கொள்ள இருக்கிறார்கள் என்பது தொடர்பாக கேட்டறிந்ததாக தகவல். சென்னை கிண்டியில் உள்ள மக்கள் மாளிகையில் ஆளுநர் ஆர்.என். ரவியை மரியாதை நிமித்தமாக சந்தித்து பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக பொறுப்பேற்றுள்ள தர்மாதிகாரியையும் சந்தித்ததாக தகவல். திமுக அரசின் 5 ஆண்டுகால சாதனைகள் தமிழ்நாட்டை பாருங்கள் என்று பிற மாநிலங்களுக்கு வழிகாட்டி உள்ளது. திருச்சி மாநாட்டிற்கு அழைப்பு விடுத்து திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் பெருமிதம். அடுத்த 5 ஆண்டுகளில் தமிழகத்தின் வளர்ச்சி சர்வதேச தரத்துடன் உலக நாடுகளுடன் போட்டி போடக்கூடியதாக இருக்கும் என்று திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் உறுதி. 10 ஆண்டுகால அதிமுக ஆட்சியில் தமிழ்நாட்டின் பொருளாதாரம் பாழாய் போனதாகவும் விமர்சனம். சென்னை நீலாங்கரை வீட்டிற்குள் அனுமதிக்க விஜய் மறுப்பதாக செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் சங்கீதா புதிய மனு. விஜயின் நீலாங்கரை வீட்டில் தங்க அனுமதிக்கும்படி இடைக்கால உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என்று கோரிக்கை. போக்குவரத்து தொழிலாளர்களின் நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்றவில்லை என்று கூறி திமுக அரசை கண்டித்து வரும் 13ஆம் தேதி சென்னையில் அதிமுகவினர் ஆர்ப்பாட்டம். முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தலைமையிலான ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்குமாறு தொண்டர்களுக்கு அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அழைப்பு. உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வாழ்த்து. அனைத்து மகளிரையும் உயர்த்தும் சமூக விடுதலை இலக்கினை அடுத்த 5 ஆண்டுகளில் உறுதியாக அடைவோம் என்றும் உறுதி. சென்னை ராயப்பேட்டையில் தனியாக இருந்த பெண்ணிடம் வீடு புகுந்து அத்துமீற முயன்ற காவலர் சஸ்பெண்ட். வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் காவல் ஆணையர் நடவடிக்கை. நாங்குநேரி அருகே பெரும்பத்து கிராமத்தில் 2 பேர் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம். ஏற்கனவே 7 பேர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் மேலும் 2 பேரை கைது செய்து போலீசார் விசாரணை. நாங்குநேரி இரட்டை கொலை தொடர்பாக சமூக வலைதளங்களில் வன்முறையை தூண்டும் விதத்தில் பதிவிட்ட 4 பேர் கைது. பிரச்சினைக்குரிய பதிவுகளை சமூக வலைதளங்களில் பரப்பினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் எச்சரிக்கை. சிவகங்கையில் 34 வழக்குகளில் தொடர்புடைய குற்றவாளி ஊர்காவலன் என்பவரை துப்பாக்கியால் சுட்டுப்பிடித்த காவல்துறையினர். சுடுகாடு அருகே பதுங்கியிருந்த குற்றவாளி மானாமதுரை ஆய்வாளரை தாக்கிவிட்டு தப்பிக்க முயன்ற நிலையில் சுட்டுப்பிடிப்பு. கோவையில் ஆயுர்வேத மருத்துவர் ராம்குமார் தாயார் கொலை செய்யப்பட்ட வழக்கு. 8 தனிப்படைகள் அமைக்கப்பட்ட நிலையில் சென்னை மகாராஷ்டிராவுக்கு 2 தனிப்படைகள் விரைந்தன. சேலம் மரவனேரியில் அரசு கல்லூரி விடுதிக்குள் புகுந்து மாணவர்கள் மீது மர்ம கும்பல் கொடூர தாக்குதல். ஃப்ரீ ஃபயர் கேம் விளையாடுவது சம்பந்தமாக ஏற்பட்ட மோதலில் இச்சம்பவம் அரங்கேறியிருப்பதாக தகவல். தமிழ்நாட்டுக்கு 4 புதிய ரயில்கள் இயக்கப்படவுள்ளதாக மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தகவல். பாலக்காடு, பொள்ளாச்சி, மயிலாடுதுறை, காரைக்குடி உள்ளிட்ட வழித்தடங்களில் ரயில்கள் இயக்க திட்டம்.
சென்னையில் 11 மண்டலங்களில் மின்கட்டண சேவைகள் இன்றும் நாளையும் செயல்படாது என்று அறிவிப்பு. இணையதளம் மற்றும் கணினி பராமரிப்பு பணிகள் காரணமாக செலுத்த முடியாது என்று தகவல். செஞ்சி அருகே கயிற்றை பற்களால் கடித்தபடி காரை இழுத்து சென்ற பெண்மணி. உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு பெண்களுக்கு தன்னம்பிக்கை ஊட்டும் விதமாக சாதனை முயற்சி. அந்த டீக்கல்ல கொடுத்துருண்ணா சார். இன்று நடத்தும் காரை பல்லால் கடித்து சாதனை படைத்த சகோதரி கல்பனாவுக்கு போற்றுவோம். சென்னையில் 14 கிலோ எடை கொண்ட வீட்டு உபயோக கேஸ் சிலிண்டர் விலை 60 ரூபாய் உயர்ந்து 928 ரூபாய் 50 காசுகளுக்கு விற்பனை. ஈரான், இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா இடையேயான போர் காரணமாக 11 மாதங்களுக்கு பின் விலை உயர்வு.